நடந்து முடிஞ்ச உள்ளூராட்சி சபை தேர்தலில் மக்கள் ஒரு ஆணை தந்திருக்கிறார்கள். அந்த ஆணை என்னவென்றால், இனிவரும் காலங்களில் நீங்கள் ஒற்றுமையாக செயல்படவில்லை என்றால் இந்த ஆணையை அவர்கள் மாற்றி செயல்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்ற செய்தியை சொல்லியிருந்தார். ஏற்கனவே நாங்கள் ஒற்றுமையாக இல்லாதபடியால் பாராளுமன்ற தேர்தலிலே கூடுதலாக ஜேவிபி அரசாங்கத்திற்கு கூடுதலான ஆசனங்கள் கிடைத்ததை நாங்கள் எல்லாரும் அறிந்தபடியே. ஆனால் இந்த பிரதேச சபை நகரசபை தேர்தல்களிலே வடகிழக்கிலே நான் நினைக்கின்றேன் பாரிய பின்னடைவை ஏவிபி சந்தித்திருக்கிறது. மக்களும் எங்களுடைய தமிழர்கள் ஆளக்கூடிய வகையிலே தங்களுடைய ஆணையை தந்திருக்கிறார்கள். அதைவிட மேலாக ஒற்றுமையாக செல்ல வேண்டும் என்று செய்தியையும் சொல்லியிருக்கிறார்கள். எங்களை பொறுத்த மட்டிலே தமிழ விடுதலை இயக்கத்தை பொறுத்த மட்டிலே அடுத்தடுத்து வருகின்ற தேர்தலாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அடிப்படையிலே தான் செயல்படக்கூடிய ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொள்கிறோம். அதை சாத்தியப்படும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வைத்து பார்க்கின்ற போது யாரும் தனித்து ஆட்சி செய்கின்ற வாய்ப்புகள் இல்லாது இருக்கிறது வடகிழக்கிலே. நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய பிரச்சாரத்திலே சொன்னது போல தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளோடு தான் எங்களுடைய ஆட்சி அமைப்பதற்கான செயல்பாடுகள் இருக்கும் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நாங்கள் தமிழிசை கட்சியோடும் பேசுகிறோம், கயந்திரமார்க்கும் பொன்னம்பலத்தோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய முதல் ஆட்சி அமைக்கின்ற செயல்பாடுகள் தமிழ் தேசிய கட்சிகளோடு தான் இருக்கும். அந்த வகையிலே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு ஆரம்ப அடிக்கல்லாக, ஆரம்ப ஒற்றுமைக்கான ஒரு செயற்பாடாக இது அமையும். இனிவரும் காலங்களிலே நாங்கள் ஒரு ஒற்றுமையான ஒரு அணியாக மக்களை சந்திக்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்துவோம் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த வகையில மக்கள் ஒற்றுமையாக வர வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாக்குகளை எந்த கட்சிக்கும் பெரும்பான்மையாக அளிக்கவில்லை, கிளிநொச்சியை தவிர. என்னை பொறுத்த மட்டிலே அது மக்களுடைய ஆணை, ஆசை, விருப்பம் எல்லாம் இந்த தேர்தலிலே வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாக செயல்பட வேண்டும். இல்லை என்றால் சிங்கள கட்சிகள் எங்களுடைய தேசத்திலே கொடிகட்டி பறக்கின்ற வாய்ப்புகளை நாங்களே உருவாக்கிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன்.